ரொம்ப நெருக்கிட்டு உட்காராங்க. கொஞ்சம் வேண்டாங்க, இந்த சைடு கொஞ்சம் வேணும், மேட்டு பக்கத்தில் பெண்கள் கொஞ்சம் தள்ளி உட்காந்துடுது. ரொம்ப நெருக்கிட்டு உட்கார்ற மாதிரி இருக்கிறீங்க. சோதரம். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நினைவு கூறுதலின் நாளிலே இந்த வருடத்தில் கடந்து வர நம் அனைவருக்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். மனிதனுடைய வாழ்நாட்கள் சொல்ல முடியாது. நல்ல திடகாத்திரமாக இருக்கிற மனிதர்கள் கூட சில வேளைகளில் திடீரென்று அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்து போய் விடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு நம்மை ஜீவனோடு காத்திருக்கிறார். சுகபலனையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதற்காக கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த இயேசு உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் அது வீணாய் போயிடும். நாங்கள் அவரை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறதும் பொய்யாய் போயிடும் அவர் சொல்கிறார். இன்னைக்கு அநேக ஜனங்கள் நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த பூமியில இருந்தார், அது சரித்திரம், அவர் மரித்தார் போய்விட்டார் என்று சொல்றாங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமல்ல, அவர் உயிரோடு எழுந்ததற்கு பிறகு அவரை பார்த்தவர்கள் சாட்சியாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் அதிசயங்களும் சாட்சியாக இருக்கிறது. இல்லாத ஒன்றை சொன்னால் மனிதனே நம்ப மாட்டான். இல்லாத ஒன்றை சொன்னால் சாத்தான் எப்படி நம்புவான்? இன்னைக்கு இயேசுன்னு சொன்ன உடனே சாத்தான் பயப்படுகிறான் என்றால் இதற்கு மேல ஒரு சாட்சி தேவையில்லை. இந்த ஆண்டவர் இயேசு எங்கே தான் இருக்கிறாரு? இங்கே தான் இருக்கிறார். இந்த இயேசு பேரை சொன்னாலே நம்ம பக்கத்தில் நெருங்குவதற்கு பயப்படுறோம் என்றால் அவர் வேற எங்கேயும் இல்லை, அவர் எங்கே தான் இருக்கிறாரு? அவர் நம்மோடு தான் இருக்கிறார். இந்த விசுவாசத்தினுடைய இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறபடினால் நாம எல்லாம் மிகவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனங்கள். இன்னைக்கு இந்த பூமியில எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, படித்தவர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இயேசுவை குறித்து அவர்களுக்கெல்லாம் அவ்வளவா நேரம் செய்யலை. இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரிகிறது. அவர் ஒரு நல்லவர் தெரிகிறது, சில நன்மைகளை செய்தார், அவ்வளவுதான் தெரியுது. ஆனா நமக்கு தான் தெரிகிறது அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளதான தேவன். வேதம் சொல்கிறது, அவர் பூமியில் இருந்தா இந்த பூமியும் அவரால் உண்டாயிற்று. அவர் பூமியில் இருந்தா இந்த பூமியும் அவரால் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவரால் எல்லாமல் உண்டாகவில்லை. அவரை இந்த பூமியில் உள்ளதான மனிதர்கள் ஒருவரும் அறியவில்லை. வேதம் சொல்கிறது, இந்த இயேசுவை ஆண்டவர் கல்விமான்களுக்கெல்லாம் மறைத்து ஒன்றுமறியாத பாலகர்களாகிய நமக்கு என்ன செய்திருக்கிறார்? இன்னைக்கு ஆண்டவர் அறிந்திருக்கிறவங்க நிறைய பேர் படிப்பறிவு இல்லாதவங்க, ஆனால் நிறைய படித்து பட்டம் போட்டிருக்கிறவங்க இன்றைய வரைக்கும் தெய்வம் யாராயிருக்கும் குழப்பத்தில் இருந்து கடைசி வரை குழப்பத்திலே போய்விடுவார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இயேசு மெய்யான தெய்வன் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்த அந்த நாளை நாம் இந்த நாளாகவும் என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். இது ஒரு சிறப்பான நாள். எனவே தான் பெரும்பாலும் உள்ளவங்க எல்லாரும் என்ன செய்திருக்கிறீங்க? எல்லாரையும் பார்ப்பது இப்படிதான் இருக்கு. எல்லாரும் இருக்கிறீங்க, ஆனால் யாரை காணலை. திரும்பி பாருங்க, இப்போ திரும்பி பார்க்கலாம். யாரை காணலை? தெரியல, யாரை காணலை? இன்னும் புரியலையே உங்களுக்கு? பாஸ்டமாவும் காணலை. எங்கே போயிட்டாங்க? சோத்திரம். எழுப்புறது காலையில் 4:30 மணிக்கு என்னமோ எழுப்பிட்டாங்க அவங்க.
காலைல எழும்பி அங்கே பாட்டு பாடி ஜோம்னிட்டுலாம் இருந்து அதுக்கு பிறகு என்ன வேலை ஆரம்பிச்சிருக்கு, இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், எனவே உங்களுக்கு ஒரு சிறப்பான சாப்பாடை போடணும்னு பாஸ்டரமா மட்டும் இல்லை, அதாவது சமையல் பண்ணுறவங்களும் உண்மையிலே மறக்க முடியாது. பக்கத்துலேருந்து பார்த்தா தான் அவங்க படுற கஷ்டம், பக்கத்துலேருந்து பார்த்தா தான் கஷ்டங்கள் வந்து தெரியும். ஆனால் நமக்கு சாப்பிட்றதுக்கு எளிதாக இருக்கும், அதை ஆயத்தப்படுத்துகிறது ரொம்ப கஷ்டம். பாஸ்டரம்மா, புஷ்பம், பாக்கியம் அவர்கள் 3 பேரும் சேர்ந்தவர்களும் ஒரு 6 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இந்த நாள் சமையலில் ஒரு ஆண் மகனும் அதில் பங்கு பெற எனக்கு ரொம்ப சந்தோஷம். காய்கறி வெட்டுவதற்கு நேற்று யார் வந்தாப்புல? கௌதம் நேற்று வந்து என்ன வெட்டியிருக்கிறாப்புல? காய்கறி வெட்டியிருக்கிறாப்புல. அந்த தம்பியை கத்துற ஆசை. நான் விரும்புகிறது என்னன்னா, நம்ம சபையில் தான் பெண்கள் சமைச்சிட்டு இருக்கிறீங்க. எல்லா சபைகளையும் நம்ம ஆத்மீய சபையில் சமைக்கிறது யாரு? பெண்கள் உதவியாளர்களாக இருப்பாங்க. ஆனால் ஆண்கள் தான் வந்து என்ன பண்ணுகிறது? ஆண்கள் வாலிபர்கள் ஓடி சாடி காரியங்களை செய்வாங்க. இதில் பெரியவர்கள் முன்ன நின்றுக்கிட்டு இந்த வாலிபர்களுக்கு எல்லாம் வந்து ஆலோசனை கொடுத்து சமையல் என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ணி ஒரு குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சரி, இந்த நேரத்தில் தம்பி கார்த்திசம் மறக்க முடியாது. நேற்று 10:30 மணிக்கு வந்திருக்கிறாப்புல எங்கள் வீட்டுக்கு. நைட்டு 10:30 மணிக்கு வந்த அப்படின்னாலும் இன்றைக்கி கீபோர்டு வந்து ப்ளே பண்ண முடியுது. கீபோர்டில் ஒரு சின்ன நம்முடைய அடாப்டரில் சின்ன ஃபால்ட்டு, தூக்கிட்டு வந்துட்டாப்புல. நைட்டு எத்தனை மணி இருக்கும்? அப்படி தானே தம்பி? 10:30 மணி இருக்கும். அந்த தம்பியை கருத்தர் ஆசீர்வதிக்கட்டும். காலையில் களக்காட்டில் போய் என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறாப்புல? சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கிறாப்புல. இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. இதெல்லாம் ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருப்பார். எங்கே எழுதி வச்சிருப்பாரு? ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருப்பார். இதெல்லாம் வந்து என்னது? இது வந்து யாருக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம், சாப்பாடு பண்ணுறோம், அப்படி இல்லை. இது வந்து ஊழியம். இது வந்து என்னது? ஊழியம். அப்புறம் காலையில் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். தம்பி பெஸ்டர் தம்பி ஆசீர்வதிக்கட்டும். எப்சிபாவுக்கு கணவராக இந்த பெஸ்டர் கிடைத்தது அது ஒரு பெரிய ஒரு சபைக்கு ஒரு கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா வரும்போதெல்லாம் நம்ம வந்து ஆராதனை செய்வதற்கு இந்த மியூசிக்கை ப்ளே பண்ணி உற்சாகப்படுத்துகிற அப்படின்னா இந்த ஊழியத்தினுடைய ஒரு மேன்மை யாருக்கும் உண்டு. தம்பிக்கு ஒன்று அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். கர்த்தர் இந்த தம்பியை அப்பப்போ கொண்டு வந்து நம்முடைய சபையில் பயன்படுத்துகிறார். நான் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், அதற்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் தம்பியினுடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பத்தில் காலங்களில் அதை அறிந்து கொள்ள முடியும். ஊழியங்களுக்காக பயன்பட்டவர்கள் காலங்களில் அதை அறிந்து கொள்ள முடியும். ஒரு டாக்டர் ஒரு நாள் என்னிடத்துல சொன்னார். அவர் பேரை சொன்னால் தெரியும், உங்களுக்கு பேரை சொல்ல அவசியம் இல்லை. நம்முடைய ஆத்மநேசர் தலைமை சபையினுடைய போதகர் அப்போ வந்து அவருக்கு ஒரு 35 வயசு அந்த மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில். அப்போ அவருக்கு பேர் என்னன்னா கன்வென்ஷன் பிரசிங்கர். அதில் அவர் சொல்லுவாங்க உணர்வு யோகின்னு சொல்லுவாங்க. அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் அந்த காலத்தில். இப்போ வயசுலாம் ஆயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு டிஎஸ்பி வந்து மனம் திரும்பினார். நாகர்கோயிலில் ஒரு டிஎஸ்பி, அப்போ டிஎஸ்பியாக இருந்தார். அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு 2 பையன். அதில் ஒரு பையன் இப்போ டாக்டராக இருக்கிறார். அவர் பேர சொன்னால் உங்களுக்கு தெரியும், டாக்டராக இருக்கிறார். அப்போ அவர் ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் மாமா வந்து எங்கள் ஊரில் வந்து கன்வென்ஷன் பிரசங்கராக வந்திருந்தார். எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தார். நான் உங்கள் மாமாவுக்கு துணி துவைத்து கொடுத்தேன்னு சொன்னார். அவங்க குடும்பமும் அதை வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்கு. அவங்க குடும்பம் வந்து அவர் டிஎஸ்பின்னா, அந்த நேரத்தில் டிஎஸ்பின்னா எவ்வளோ வந்து ஒரு வசதியான குடும்பமாக இருந்திருக்கும். அவங்க அலோவ் பண்ண காரணம் என்னன்னா, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு செய்கிறதான தொண்டு, தேவனுக்கு செய்கிற தொண்டு. அவர் இப்போ அதை சொல்லும்போது எத்தனையோ வருஷம் தாண்டி விட்டது. அவர் சொல்கிறாரு, நான் அதை தேவனுக்கு செய்கிற தொண்டாக செய்தபடினால நான் பெரிய அளவில் படிக்க மாட்டேன், பெரிய அளவும் அறிவாளி கிடையாது. ஆனால் என்ன இன்னைக்கு ஒரு டாக்டராக ஆண்டு வந்து என்ன செய்திருக்கிறார். டாக்டரை வைத்து அவருடைய மனைவியும் ஒரு டாக்டர். இவர் அதை அந்த ஆசீர்வாதத்துக்கு அவர் அதை காரணமாக சொல்கிறார். கர்த்தருடைய ஊழியங்களுக்காக செய்கிறதான பணியெல்லாம் ரொம்ப ரொம்ப மேன்மை உள்ளது. நாங்கள் தேவனுக்கு சானாபதிகளுக்கு செய்கிறதான காரியங்களை வேதம் சொல்கிறது.
உங்களுக்கு ஒருவன் எதை செய்தானோ அதை எனக்கே செய்தார்கள், எனக்கு ஒருத்தன் எதை செய்தானோ அது என் பிதாவுக்கே செய்தார்கள். மூன்றையும் ஒரே லிங்கில் கொண்டு வருகிறார். தேவனுடைய ஊழியர்கள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், இவர்கள் எல்லாரையும் அவர் ஒரே ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வருகிறார். இதை ஊழியர் நினைக்கிறதான பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஜனங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன செய்கிறாங்க. ஆனால் ஆரம்ப நாளில் நம்ம சபையில் இருந்த பையங்களும் ரொம்ப உற்சாகம். நான் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறேன், எனக்கு ரொம்ப மறதி உண்டு. ஆனால் சில நேரங்களில் சில நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முந்த நாட்களில் இங்கே சபை ஆரம்பித்த நேரத்தில் இங்கே பெரிய அளவு கட்டடங்கள்லாம் கிடையாது, பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம்தான். காலையில் 6:30 மணிக்கே வீட்டில் தான் ஸ்பீக்கர் செட் இருக்கும், எங்கள் வீட்டில் தான் இருக்கும், பாதுகாப்புலேருந்து வைக்கிறது இல்லை. அங்கே இருந்து ஒரு தம்பி காலையில் 6:30 மணிக்கு வந்துடுவாப்புல, அங்கே இருந்து 2 பாக்ஸு ஆம்பிளிஃபர் எல்லாம் 2 ட்ரிப்பு சைக்கிளில் எடுத்துகிட்டு வரணும். சைக்கிளில் எடுத்துகிட்டு அப்போல்லாம் கரெக்டாக நேர்த்தியாக ஒழுங்காக அந்த தம்பி இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக எல்லா காரியமும் கரெக்டாக நடந்து கொண்டு இருந்தது. ஏன்னா அது பொறுப்பாக இருந்தபடினால் அவங்க அவ்வளோ செய்தாங்க. கர்த்தர் அந்த நபருக்கு அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்துதான் இருக்கிறார். என்றால் ஊழியம் என்பது யாருடையது? தேவனுடையது. தேவனுடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவரே, அவர் நீதி உள்ளவர். எந்த விசுவாசத்தில் செய்கிறோம் அதற்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. பாஸ்டர் நான் சொன்ன விட்டுட்டேன், அவங்க தான் மாஸ்டர். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு யார் தான் மாஸ்டர்? அவங்க தான் மாஸ்டர். பாவம் 4:30 மணிக்கு எழும்பி இந்நேரம் வரைக்கும் இயக்கிட்டு இன்னும் அவர்களால் வர முடியலை. வருவாங்க, மெதுவாக வருவாங்க. அவங்க அங்கே இருந்தாலும் அவங்க மனம் எங்கே தான் இருக்கும். நிறைய பேர் வருவாங்களே, கூட்டமாக இருக்குமே, யார் ஒழுங்குபடுத்துவா, இங்கே எப்படி நடக்கும்? நம்மளை பாஸ்டர் ஜோமனை சொல்லுவார், இப்போ யாரை ஜோமனை சொல்லுவார்? ஒரே ஒரு கண்ணை மூடிக்கிட்டே நம்மளை ஜோமனை சொல்லிடுவாரோ? எண்ணெல்லாம் எங்கே தான் இருக்கும், எண்ணெல்லாம் இங்கே தான் இருக்கும். அவர்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நான் பொதுவாக நான் என்னை குறித்து நினைக்கிறது, என் காரியத்தை யாரும் செய்யணும் அவசியம் இல்லை. நான் வேலை செய்யும் போதெல்லாம் அப்படி தான் நினச்சிட்டு செய்வேன். சில நேரங்களில் வேற ஆட்கள் செய்ய வேண்டியதான காரியம் நம்ம செய்ய வேண்டியதாக ஒரு நிர்பந்தம் வரும். ஆண்டவர் இந்த பலனை தந்திருக்கிறாரு, எத்தனை பேருக்கு சுகபலன் இல்லை, இதை செய்வதற்கு பலன் தந்திருக்கிறாரு. இது கடைசி வரைக்கும் இருந்தால் நாமே என்ன செய்து போகலாம், செய்துட்டு போகலாம். கர்த்தர் அந்த சுகபலன் ஆரோக்கியத்தை நம்முடைய சபையினுடைய திருச்சபையினுடைய பாஸ்டர் அம்மாவுக்கு, அவர் உங்களுடைய தாய், யாரு தாய் நல்லா இருக்குன்னு விரும்புனா பிள்ளை என்ன செய்யும்? பிள்ளை நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்குன்னு விரும்புங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஊழியர்களிலே ஆசீர்வாதங்களை இன்னும் அவர்களை கொண்டு என்ன செய்வாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடைசியாக ரொம்ப சமயம் கொஞ்சமாகத்தான் இருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிடுறேன். நாம் வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் இந்த அடிப்படையான காரியங்கள் எல்லாம் ஒரே வசனம் ஒரே காரியம் தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். வாசிங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். வாசிங்க. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அவர் மனுஷனாக சஞ்சரித்து ஊழியம் செய்த நாட்களிலே தாம் தெரிந்து கொண்டதான இந்த சீசரிடத்தில் அவர் சொன்னார், நான் மரித்து 3ஆவது நாள் நான் உயிரோடு என்ன செய்வேன், வந்து விடுவேன். ஆனால் இந்த சீசர்களுக்கு அவர் சொன்னதனுடைய கருத்தெல்லாம் அந்த நேரத்தில் தெரியவில்லை. சீசர் நினைத்தாங்க இவருக்கு மரணம் என்பதே இல்லை, இவர் தெய்வம் அல்லவா, இயற்கை மேல் அதிகாரத்தை உடையவர், இவர் செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார், எனவே இவருக்கு மரணமே இல்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா இப்படி இருக்கிறதான வேளையில அவர் சிலுவையிலே அறைந்து கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட உடனே அவரை பின்பற்றினதான ஜனங்களுக்கு இருந்த வேதனைக்கு மன துயரத்திற்கு அளவே இல்லை. ஏனென்றால் இயேசு உயிரோடு இருக்கும் போது இயேசுவுக்காக இவர்கள் அநேக கஷ்டங்களை எல்லாம் சகித்தவர்கள்.
இயேசுவுக்காக வேலை விட்டுட்டு வந்தவங்க, சிலரெல்லாம் தங்களுடைய மீன்பிடி தொழிலை விட்டுட்டு வந்து என்ன செய்தாங்க, வந்தாங்க. சிலரெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. இப்போ இவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி நினைத்தோ இவர் மரித்து போய்விட்டார் என்று சொல்லி துக்கத்தில் இருந்தார்கள். இப்படி அவர் இந்த பூமியினுடைய மனிதர்களுக்காக மரித்து போனதற்கு பிறகு இவர்கள் துக்கப்பட்டிருக்கிறதான வேளையில அவர் தாம் சொன்னபடியே என்ன செய்தார், மனிதனெல்லாம் சொன்ன காரியத்தை செய்ய முடியாது. என்னிடத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை சொன்னது உண்டு. இந்த சபையில நிறைய பேர் சாட்சியாகலாம் சொல்லது உண்டு. சாட்சியாக என்னிடத்துல எழுதிலாம் கொடுத்தது உண்டு. ஆனா அவர்கள் வார்த்தையை நிறைவேற்ற அவர்களால் முடியவில்லை. சபையில எழுதி நின்று நான் எனக்கு ஒரு நல்ல வேலை தந்தால் நான் இந்த ஊழியத்துக்கு தான் கடைசி வரைக்கும் நான் சாட்சியாக இருப்பேன், ஊழியர்களுக்கு உதவியாக இருப்பேன். ஒரு உதவியும் இல்லாமல் இருக்கிறார்கள். என்னிடத்துல கடிதத்தின் மூலமாக எழுதி தந்தவர்கள் உண்டு. நான் எனக்கு நல்ல வேலையை தந்தால் நான் ஜீவனுள்ள வரைக்கும் இந்த ஊழியத்திற்கு நான் துணையாக இருப்பேன்னு சொல்லி சொன்னதான ஜனங்கள் உண்டு. ஆனால் அவர்களெல்லாம் சொன்னதெல்லாம் மறந்து போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு சொன்னதான காரியம் ஒரு மிகப்பெரியதான ஒரு காரியம். ஒரு பணத்தை தருவேன் என்று சொல்லி சொல்லவில்லை, ஒரு பொருளை தருவேன் என்று சொல்லி சொல்லவில்லை. அவர் சொன்னது நான் மரித்ததற்கு பிறகு நான் உயிரோடு எழுந்து விடுவேன். எத்தனாவது நாள் உயிரோடு எழும்பேன்னு சொன்னார்? 3வது நாள். அதனுடைய ஓமானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் போது யோனா மீனின் வயிற்றில எப்படி ராப்பகல் 3 நாள் இருந்தாரோ அதே போல பூமியினுடைய வயிற்றில இந்த இயேசு கிறிஸ்து இருப்பார். 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பார். எத்தனை மணிக்கு உயிரோடு எழுந்தார்? என்னைக்கு உயிரோடு எழுந்தார்? அதான் தெளிவு இருக்கா? என்னைக்கு? என்னைக்கு? வாரத்துக்கு முதல் நாள். என்ன அது அப்படியே அது கூட சந்தேகம் இருக்க? வாரத்துக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. என்னைக்கு அவர் மரித்தார்? வெள்ளிக்கிழமை. இப்போ இன்னைக்கு வந்து எத்தனாவது நாள்? 3வது நாள். என்ன சொல்ல பிறகு ராப்பகல் 3 நாள். பொதுவாக நாம இப்போ வச்சிருக்கிறதான முறைப்படி ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். ஒரு நாள் என்பது எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அப்ப 24 மணி நேரம்னா எத்தனை மணி நேரம் கழிச்சிருக்கணும்? 32 4 12 72 மணி நேரம் கழிச்சு தான் அவர் உயிரோடு எழுந்திருக்கணும். ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ராப்பகல். வெள்ளிக்கிழமை ஒரு நாளாக எண்ணப்படுகிறது, சனிக்கிழமை ஒரு நாளாக எண்ணப்படுகிறது, ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள். ஆனா 3வது நாள் அவர் அதிகாலையிலே உயிரோடு எழுந்து விட்டார். எத்தனை மணிக்குன்னு சொல்லி தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் 3 மணிக்கு உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லி 3 மணிக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது 3வது நாள் என்கிறதான வேளையில அவர் 12 மணி தாண்டின உடனே கட்டாயம் வந்து உயிரோடு வந்து என்ன செய்திருப்பார்? எழுந்திருப்பார். 3வது நாள் ஆரம்பத்திலே ஒரு உயிரோடு எழுந்து விட்டார். நமக்கு அந்த நேரம் வந்து முக்கியமாக இல்லாவிட்டாலும் இந்த நிகழ்வு வந்து கிறிஸ்தவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப மிக முக்கியமானது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிற காரணத்தினால தான் நான் தைரியமா நடக்கிறேன், தைரியமா போறேன், தைரியமா வரேன். இல்லை என்னால் தைரியமா இருக்க சொல்லுவாங்க சிலர். மகளை இப்படி தைரியமா உங்க பாட்டுக்கு பைக்கில் அனுப்பி வைக்கிறேன், அவன் எப்படி ஓட்டுறா உங்களுக்கு தெரியுமா? அவன் எப்படி ஓட்டுறா தெரியுமா? அப்படி போறா, இப்படி போறா, எப்படிலாம் போறா, பறந்து சிட்டா போறா பாஸ்டர். நான் பயந்து என்ன ஆக போகிறது? நான் பயந்து ஹார்ட் அட்டாக் தான் வரும். பயந்துட்டே இருந்தான். ஆண்டவரே பாதுகாத்து கொண்டு வாருங்க, நிதானமாக ஓட்ட எதை கொடுங்க. சிலர் மெதுவாக போனாலும் நிதானம் இருக்காது, சிலர் வேகமாக போனாலும் என்ன இருக்கும்? நிதானம் இருக்கும். எதை கொடுக்கணும்? ஆண்டவர் நிதானத்தை கொடுக்கும். யாரை நம்பி? ஆண்டவர் நம்பி தான் ஒப்பு கொடுத்து வந்து அனுப்புகிறோம். கொஞ்சம் டைம் ஆன உடனே என்னுடைய மனைவியெல்லாம் பதறுவா. ஆனால் நான் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே சுகபலத்தோடு அழைத்து வாருங்க. டைம் ஆகிறது சரிதான், சுகபலத்தோடு அழைத்து வாருங்க. நாம சில இடங்களுக்கு வந்து போகிறோம், இரவு வேளைகளில் போகிறோம், சில இடங்களில் பயங்கரமான பொல்லாத ஆவிகளெல்லாம் செயல்படுகிற இடத்துல போகிறோம். யாரை நம்பி போகிறோம்? இயேசு உயிரோடு இருக்கிற அப்படின்னால தானே. அவர் உயிரோடு இல்லாவிட்டால் எனக்கு தைரியம் இருக்காது. அவர் உயிரோடு இல்லாவிட்டால் நான் எந்த இடத்துக்கு போனோம் பயந்து கொண்டே தான் போக வேண்டும். நான் சிறுவனாக இருக்கும்போது வாலிபனா ஆனதற்கு பிறகும் கூட பகல்ல கூட ஒரு இடத்திற்கு என்னால் வந்து போக முடியாது.
ஏனென்றால் அந்த நேரத்தில் எனக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை இல்லை, அறியாமல் இருந்தேன். வேதத்தெல்லாம் வாசிக்க தான் செய்தேன், ஆனால் அந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான மேன்மையினுடைய நம்பிக்கை எனக்கு இல்லாமல் இருந்தது. எனவே எப்ப பார்த்தாலும் பயம், எங்க போனாலும் பயம், எதை நினைத்தாலும் அந்த பயம். இந்த பயம் எல்லாம் என்ன செய்தது? மாறினது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததற்கு பிறகு அவர் காட்சி கொடுக்கும் போது சீசரிடத்துல முதலாவது சொன்னதான வார்த்தை, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம். சமாதானம் என்ற வார்த்தை அதிகமாக ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர் பயன்படுத்துகிறார். சமாதானம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியம். பணம் இல்லாமல் சமாளிக்கலாம், நினைத்த பொருட்கள் இல்லாமல் சமாளிக்கலாம், ஆனா சமாதானம் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழுகிறது ரொம்ப கடினமான காரியம். இந்த சமாதானத்தை இழந்துதான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் நித்திரை வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நித்திரை வராதபடினாலே மாத்திரை வாங்கி போடுறாங்க. அன்னைக்கெல்லாம் யாரோ சொன்னாங்க, மாத்திரையும் போட்டு பார்த்தாச்சு, என்ன வரல, என்ன வரல. ஆனா இப்ப மாத்திரையை போடாம தூக்கம் வருதுங்க. மாத்திரையை போடாம என்ன வருது? மாத்திரையை விட எஃபெக்ட் யார் கொடுக்க உங்களிடத்துல? ஏதோ ஒரு நீங்கள் அறியாத ஒரு சக்தி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதை அறிந்திருப்பது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதை அறிந்தது மட்டுமல்ல, அந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறாரே, நான் எங்க போனாலும் என்னோடு கூட வருகிறாரே. உங்களுக்கு அன்பானவங்க எங்க போனாலும் கூட வருவாங்களா? உங்க அம்மா எங்க போனாலும் கூட வருவாங்களா? பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லுவாங்க, கூட வந்து வரமாட்டாங்க. வர முடியாதவர்களால் வர முடியாது. உங்களை நேசிக்கிற கணவன் வருவாரா? சரி, அப்படியே வந்தாலும் உங்களை பாதுகாக்க முடியுமா? பாதுகாக்க முடியுமா? உங்க பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க முடியுமா? கணவன் மனைவியை பாதுகாக்க முடியுமா? மனைவி கணவனை பாதுகாக்க முடியுமா? யாரும் யாரையும் பாதுகாக்க முடியாது. ஆண்டவர் இயேசு ஒருவரே உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார். இதற்காக நம்ம 1000 ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு பண்ணணும். ஹல்லேலூயா. சங்கடத்துக்குள்ள, ஆபத்துக்குள்ள மனுஷன் சிக்கும் போதுதான் நினைக்கிறான், அதை சிக்கி வெளியே வந்தான் என்றால் அவன் நினைக்கிறான், ஆண்டவர் உயிரோடு இருக்கிற என்னை என்ன செய்தார்? பாதுகாத்துற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதை நினைச்சு 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 ஸ்தோத்திரம் போடுவோம். பாக்குறாங்க, டக்குன்னு ஒரு வண்டி வந்து மேல தட்டிட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஆனா தேவக்கிரவில் வண்டிக்கு நிலமா ஆச்சுது. ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. ஒரு வருஷத்துக்கு மேல நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆண்டவரே அன்னைக்கு என்னை பாதுகாத்தீரே பாதுகாத்தீரே. ஆனா போகிற வருகிற இடத்துலாம் ஒரு தட்டும் இல்லாம, ஒரு கொட்டும் இல்லாம அழகா 2 பக்கம் தூதனை அனுப்பி அப்படியே அணைச்சு நம்மளை பாதிப்பில்லாம வழி நடத்தி வருகிறார். ஆனா அவரை நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம்? என்ன செய்ய மாட்டோம்? ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம். நெருக்கம் வந்ததற்கு பிறகுதான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்பது அல்ல. இந்த உயிரோடு இருக்கிறதான தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு இருப்பதற்கு என்ன கொடுக்குறீங்க? அவருக்கு பணம் கொடுக்குறீங்களா? பணம் கொடுக்குறீங்களா? ஒரு வயசான செக்யூரிட்டியை வைக்கணும்னா கூட 10,000 ரூபாய் கொடுத்தாதான் என்ன செய்வார்? அவரால் எழுதி கூட நடக்க முடியாது. ஆனால் செக்யூரிட்டியை வச்சிருக்கிறாங்க. எத்தனாயிரம் சம்பளம் அவருக்கு? 10,000 ரூபாய். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ஆளுன்னு பேருக்கு உட்கார்ந்துருப்பாரு, அவருக்கு 10,000 சம்பளம். நம்ம ஆண்டவருக்கு எத்தனாயிரம் ரூபாய் கொடுத்தோம்? ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா இரவு பகலும் உறங்காது தூங்காது நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. நம்ம அறியாமல் எத்தனையோ விபத்துகள் நம்மை நோக்கி வர இருந்தது. நம்மை அறியாமலே அவர் நிமிடங்களை தாமதம் பண்ணி இருக்கிறார். நம்ம போகிற வழியில விபத்துகள் வர இருந்தது. நம்மை அறியாமலேயே யாரையாவது அனுப்பி 5 நிமிஷத்தை லேட் பண்ண வைத்திருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிறதான தெய்வம், அதுதான் உண்மை. ஆனால் நம்மில் அநேகர் வந்து அதை அறியாது இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு தாம் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் வார்த்தையில் மட்டும் சொல்லியிருப்பது அல்ல, உங்கள் ஒவ்வொருவரையிலும் அவர் நித்தமும் நிறுவனம் பண்ணிக்கொண்டே தான் வந்து வருகிறார். அவர் நிறுவனம் பண்ணிக்கொண்டு வருகிறதை ஏதோ அநேக ஆத்துமாக்கள் அதை உணர முடியாதவர்களாக வந்து இருக்கிறீர்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. எத்தனை ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு. வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் தமிழ் செல்வி சாட்சி சொன்னாப்புல, முழு சாட்சியெல்லாம் சொல்லலை. தமிழ் செல்வி குறித்து யாருக்குமே என்ன கிடையாது. ஆனால் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எனக்கு என்னமோ
நான் மகளே பயப்படாதே, மகனே பயப்படாத அப்படி இப்படின்னு சொல்கிற பழக்கம் எனக்கு இல்லை. ஆனால் நான் எதேச்சையாக சொல்கிறது எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும். புஷ்பத்தில் சொன்னா சொல்லலையா? இப்போ வரமாட்டா, வருவா, சீக்கிரத்தில் வருவா, ஜெபம் பண்ண சீக்கிரத்தில் வருவா. எங்க பாஸ்ட் வரப்போறா? நம்பிக்கை இல்லாமல் எங்கேயோ போய் குறியெல்லாம் வந்து என்ன செய்யிட்டு வந்தாங்க? வருவாளா வரமாட்டாங்களா? யாருடைய நிர்பந்தத்தில்? மகனுடைய நிர்பந்தம். மகன் ஆண்டவர் அறியலை, ஆனால் ரொம்ப சந்தோஷம். இப்போ ஆண்டுடைய கிருபையில் இன்னைக்கு சர்ச்சில் கொண்டு விட்டுட்டு போயிருக்கிறாப்புல, வெளியே இருக்கிறாப்புல, எங்கே இருக்கிறான்னு தெரியல. சோத்திரம். ஆண்டவர் அவனை வந்து என்ன செய்திருக்கிறார்? குடிகாரனாக இருந்த அவனை நினச்சி பார்த்தேன். குடிச்சிட்டு 2 நேரம் சர்ச்சுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி போட்ட சம்பவங்கள் தெரியும். அப்போ அநேகர் சொன்னாங்க, எங்கே எழுதி கொடுங்க. புஷ்பம் கூட சொன்னாப்புல, நீங்கள் எங்கே எழுதி கொடுங்க? போலீஸில் எழுதி கொடுங்க. மன்னிச்சு விட்டோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு இருதயத்தை தந்திருக்கிறாரு. எனவே மன்னிச்சு விட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்மை மன்னித்து விட்டதை அவர் பார்த்தாரு. படிப்படியாக அவனுடைய குடும்பத்தில் மாற்றத்தை கொடுத்து இன்னைக்கு வீடு குடியுமாக இருந்து நல்ல ஒரு புதிய பைக்கையும் வாங்கி எங்கே போனாலும் சமாதானமாக நிம்மதியோடு அவர்கள் இருக்க உதவி செய்திருக்கிறார். ஒரு காலத்தில் 10 ரூபா கூட கையில் இருந்தாலும் குடிக்கப்படும் சொல்கிறாள். நான் கேட்டேன், தமிழ் சொல்லிட்டு குடும்பம் எப்படி நடக்குது? சம்பாத்தியம் பண்ணி பாஸ்டர் ஒரு நாள் வீட்டில் இல்லாமல் வேலைக்கு போயிடுவார். சம்பாத்தியம் பண்ணி அப்படியே என்னுடைய கையில் கொண்டு தர்றார். ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனைவியிடத்தில் கொடுக்கறத நீங்கள் வந்து அங்கீகரிக்கிறீங்களா பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில குடும்பத்தில் கணவன் வந்து கணவனாக இருந்தாலும் அந்த கணவன் கையில் இருந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் குடும்பத்தில் கடன் 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 பிரச்சனை, சம்பாத்தியத்திற்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? மேனேஜ்மெண்ட்டை மாற்றணும் அப்படின்னு. மேனேஜ்மெண்ட் மாற்றணும் என்னது? வரவு செலவு அடுத்த ஆளுக்கு மாற்றணும் அப்படின்னு. வரவு செலவு அடுத்த ஆளுக்கு மாற்றணும். நீங்கள் பணத்தை வந்து அவங்க ஆசீர்வாதம் இல்லாதவங்க பணத்தை தொடவே கூடாது. பணத்தை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துடணும்? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கொடுத்துடணும். அவங்க கையில் இருந்தால் அது ரொம்ப ஆசீர்வதிக்க முடியாது. பைபிளில் இந்த சம்பந்த இதற்கான போதனைகள்லாம் இருக்கிறது. யோசேப்பு என்னைக்கு வந்து அந்த எகிப்தியன் வீட்டில் போனானோ அன்னைக்கு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் வரவு செலவுக்குள்ள அந்த வீடு வந்ததற்கு பிறகு அந்த வீடு ஆசீர்வாதம். என்னைக்கு அந்த லாபானுடைய வீட்டில் யாக்கோபு போனானோ யாக்கோபு சொல்றான், நீ வந்ததற்கு பிறகுதான், நீ இந்த வேலையை செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் எனக்கு அதிகமானது. சில வீடுகளில் கணவன் சரியா இருக்க மாட்டாங்க, வரவு செலவு யார்கிட்ட போகணும்? மனைவியின் இடத்துல போகணும். சில குடும்பத்தில் தலக்கு மாற்றி இருக்கும், யார் சரியா இருக்க மாட்டாங்க, மண்ணையாவது வாங்கி கொண்டு வச்சிடணும். சில மனைவிமார் இருக்காங்க, மண்ணையாவது வாங்கி வீட்டில் கொண்டு வச்சிடணும். சில வீட்டில் பார்த்தா இது பாத்திரம் கடையா இல்லை வீடா நினைக்க வேண்டியிருக்கும். ஃபுல்லாக தேவையில்லாததெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். பீரோவில் திறந்தா இது ஜவுளி கடையா, ஜவுளி கடையா? அவங்களுக்கு அப்பப்போ திறந்து இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்து கொஞ்சம் ஆனால் தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். இல்லைன்னா சந்தோஷம் கிடைக்காது. வஸ்திரம் எதற்கு? பார்ப்பதற்கு அல்ல, வஸ்திரம் உடுப்பதற்கு. உங்களால் உடுக்க முடியலன்னா உடுக்கிறவங்கிட்ட தூக்கி கொடுங்க. வருஷத்துல ஒரு நேரம் உடுப்பதற்கு ஏன் வருஷம் ஃபுல்லாக பாதுகாத்து வைக்கணும்? நீங்க அப்பப்போ உடுப்பதற்கு தான் அந்த வஸ்திரம். பாத்திரம் பயன்படுத்தாம எதற்கு? நான் ஆரம்ப காலத்தில் நான் சில சாட்சிகளை இப்போ சொல்லணும், கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் சொல்லக்கூடாது, அது சாட்சியாக இருக்க. காப்பி போடுவதற்கு எனக்கு ஒரு பாத்திரம் கிடையாது, வீட்டில் தூங்க பாய் கிடையாது, இட்லி பாத்திரம் கிடையாது, டம்ளர் 2 டம்ளர் என்னமோ இருந்ததுக்கு மேலே கிடையாது. இப்போ ஒரு நாள் ஒரு தேவனுடைய பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாங்க. சிலர் பாசி விட்டு நல்லா சுற்றி முற்றி பார்ப்பாங்க, எதுக்குன்னா பொறாமப்படுறதுக்கு. சிலர் சுற்றி முற்றி பார்ப்பாங்க பாசி வீட்டில் என்ன குறைவு இருக்கிறதுன்னு. அவங்க வந்து பார்த்துட்டு அவர்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இந்த காலத்தில் ஊழியம் செய்கிற பாசி வீடு இப்படி இருக்குதா? மசாலா டப்பா கிடையாது, ஒன்றுமே கிடையாது. திரும்ப நான் அவங்க ஊருக்கு போகக்கூடியதான நேரத்தில் அவங்க பயன்படுத்துகிறதான் இட்லி பாத்திரம், மசாலா டப்பா, காபி போடுறத பாத்திரம், அது இது ஒரு பேக்கேஜ் தந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க தந்து 25 வருஷத்துக்கு மேலாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இட்லி குப்பரை தான் இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த இட்லி குப்பரை தான் இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில வீட்டில் 5 இட்லி குப்பரை இருக்கும்.
எத்தனை இட்லி உப்புற இருக்கும்? 5 இட்லி உப்புற இருக்கும். ஆனால் ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஏதாவது பாத்திரம் சத்துக்கிட்ட உடனே ஓடுவாங்க. எதை வாங்கணும்? பாத்திரம் வாங்கணும். இப்படிப்பட்டவங்க கையில் பணம் இருந்துச்சுன்னா பணம் கரியாகத்தான் போகும். சில ஸ்திரீகள் மட்டும்தான் குடும்பத்தை கட்டுவாங்க, நிறைய ஸ்திரீகள் குடும்பத்தை இடிக்க தான் செய்வாங்க. இந்த பொருளாதாரத்தை சரியில்லாமல் செலவு பண்ணுகிறதும் அது குடும்பத்தை இடிக்கிறது தான். அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிக்கனம் வேணும், ஆனால் என்ன இருக்கக்கூடாது? கருமித்தனம் இருக்கக்கூடாது. கருமித்தனம் வேற, கருமித்தனம் வேற. அப்படிதானே? படித்தவங்களுக்கு தெரியுமா? கருமித்தனம் வேற, சிக்கனம் வேற. ஒரு நாள் ஒரு தேவனுடைய மனுஷன் சாட்சி சொன்னார். அவங்க மனைவி டாக்டர், வேலை பார்க்குற டாக்டர், MBBS டாக்டர். அப்போ அவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்களா? பென்சிலை வாங்கினா பென்சிலை 3ஆ வெட்டிடுவாங்களாம். பென்சிலை, இது நான் கருவித்தான்னு சொல்ல மாட்டேன், இது சிக்கனம், வெட்டிடுவாங்களாம். ஏன் அப்படின்னா அடிக்கடி பென்சில் என்ன போகுது? அடிக்கடி பென்சில் களவு போகுது. களவு போகிற பென்சில் இவன் 3 நேரம் களவு போனால் தான் ஒரு பென்சில் போகும். 3 நேரம் களவு பண்ணால் தான் ஒரு பென்சில் போகும். இவன்கிட்ட எவ்வளவு கவனமாக பார்க்க சொன்னாலும் அந்த பையன் பார்க்க மாட்டேங்கிறான். எனவே பென்சிலையும் 3ஆ வெட்டி, ரப்பரையும் 3ஆ வெட்டி என்ன செய்கிறது? கொடுக்கிறது. ஆனால் அவங்க யாரை வேலை பார்க்குறாங்க? அவங்க டாக்டராக வேலை பார்க்குறாங்க. இது சிக்கனம். கருமித்தனம் என்பது என்னன்னா, பென்சிலே கொடுக்காம நீ எழுதுன்னு சொல்லுவதுதான் என்னது? அதுதான் கருமித்தனம். இது சிக்கனம். சிக்கனத்தை நிறைய பெண்கள் கடைபிடிக்கிறாங்க, சிலர் கருமித்தனத்தை கடைபிடிக்கிறாங்க. கருமித்தனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகாது, சிக்கனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகும். சிக்கனம் வீட்டை காக்கும், நாட்டை காக்கும். எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும்? இருக்கிறது 2 பேர், ஆனால் வீட்டில் 4 ஃபேன் ஓடுது, 10 லைட்டு எரியுது. அவங்க வருமானம் எவ்வளவுன்னா ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா தான் அவங்க வீட்டில் வருமானம். சிக்கனமாக இருக்கிறவங்க தேவையில்லாமல் செலவு பண்ணுறவங்கள பார்த்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் கரண்ட் பில்லு 225 ரூபாய் 35 ரூபாய் அவ்வளோதான் வந்திருக்கு. நாங்களே எங்கள் வீட்டில் எல்லாம் பயன்படுத்துகிறோம். ஃப்ரிட்ஜ் பயன்படுத்துகிறோம், அடுத்தல கிரைண்டர் பயன்படுத்துகிறோம், மிக்சி பயன்படுத்துகிறோம், அடுத்தல தேவைக்கு மோட்டர் பயன்படுத்துகிறோம், எல்லாமே பயன்படுத்துகிறோம். கள்ள கரண்ட்லாம் எடுக்கலை, உண்மையான கரண்ட்டு தான். சிலர் அப்படி நினச்சிடக்கூடாதுல்ல, இவர் கள்ள கரண்ட் எடுக்காத போல இருக்குது. எல்லாம் உண்மையான கரண்ட்டு தான். 200 சில ரூபா என்ன செய்யிருக்கு வந்திருக்கு. ஆனால் சர்ச்சுக்கு 2000 ரூபா வந்திருக்கு. சர்ச்சுக்கு எத்தனாயிரம் ரூபா வந்திருக்கு? 2000 ரூபா வந்திருக்கு. நம்ம அங்கே அவ்வளோ சீக்கிரமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கே வந்தால் சும்மா பழக்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேனை போட்டு இங்கே ஒரு ஆள் அங்கே ஒரு ஃபேனை போட்டு உட்காந்துரும், இங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஃபேனை போட்டு உட்காந்துரும், இங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஃபேனை போட்டு உட்காந்துருக்கோம். இவங்க ஒரு குடும்பத்தில் வரவு செலவு பண்ணனா எப்படி இருக்கும் நீங்கள் நினைங்க? சிக்கனம் உள்ளவங்க வரவு செலவு பண்ணினா மட்டும்தான் அந்த குடும்பம் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். தேவையில்லாமல் நம்ம எதை வாங்கி வச்சிருந்தாலும் அதற்கு ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம தேவைக்கு தர்றாரு, தேவையில்லாம எதையும் தரமாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் நினைக்கிறது. தேவையில்லையா யார்ட்டையா தூக்கி கொடுத்துடணும். சாப்பாடு இருக்கிறது, உங்களுக்கு தேவையில்லையா கெட மட்டும் வைக்காதாங்க. கெட்டதுக்கு பிறகு யார்கிட்டையும் தயவு செய்து கொடுத்துறாதாங்க. நிறைய பேர் அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுப்பது தான் பயன்படுத்த முடியாததை தான் கொடுப்பார்கள். தான் பயன்படுத்தக்கூடியதை கொடுக்க மாட்டாங்க. தான் பயன்படுத்தக்கூடியதை மட்டும்தான் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஏழையை ஆண்டவர் சொல்றாரு, அவர் நானே சொல்றார். ஏழை அவர்னே சொல்றார். ஏழைக்கு இறங்குகிறவன் எனக்கு தான் கொடுக்கிறான், கர்த்தருக்கு தான் என்ன செய்யறான்? கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார கொடுக்க மாட்டாரா? நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இல்லையா? சொல்லுங்க. நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இல்லையா? பிரையம் கொடுக்க முடிய உங்கள்கிட்ட சொல்லிட்டா பாஸ்டர் கொடுக்கணும். சொல்லாமல் கொடுத்தா சந்தோஷம் தான். நான் போதனை சொல்கிறேன் உங்களுக்கு. என்கிட்ட சொல்லிட்டு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சொல்லாமலே நீங்கள் கொடுக்கலாம். எவ்வளவோ இடங்களில் நாம் உதவி செய்வதற்கு தகுதியான ஆட்கள் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு நேரத்தை கொடுப்பது தான்.
கொஞ்சம் பணத்தை கொடுப்பது தான், ஒரு பொருளை கொடுப்பது தான், ஒரு இடத்தை நீங்கள் எழும்பி அவர்களை உட்கார சொல்றது கொடுப்பது தான். ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் கொடுத்து கொண்டே இருந்தா கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாம் சொன்னபடி, மனுஷன் சொன்னால் செய்ய முடியாது, ஆனால் ஆண்டவர் சொன்னதான வார்த்தை அரிதான காரியம்தான். என்ன அரிதான காரியம்? உயிரோடு எழும்போது அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆனால் அந்த அரிதான காரியத்தை அவர் சொல்றாரு, அந்த சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்தார். இந்த இயேசு உயிரோடு எழுந்ததற்கு பிறகு முதலாவது அவரை சந்தித்த நபர் யார்? சொல்லுங்க, சந்தேகம் இருக்கா? சரி, அப்போஸ்தலர்கள் அத்தனை பேர் இருந்தாங்க, எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. ஆனா ஏன் இந்த மகதலேனா மரியாளுக்கு முதலாவது காட்சி கொடுக்க வேண்டும்? மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கலாமே, அவர் மறைந்தாது போயிருக்கலாமே, அவர் உயிரோடு தான் வந்திருக்கிறார். இவன் அந்த மகதலேனா மரியாள் தேடி போகும்போது மறைந்து போய், ஏற்கனவே யோவான் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் அல்லவா? ஆண்டவர் அவனை அதிகமாக நேசித்தார். எனவே யோவான் இயேசுனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான், அவனுக்கு முதலாவது வெளிப்பட்டிருக்கலாமே. ஏன் மகதலேனா மரியாளுக்கு வெளிப்பட்டார்? மகதலேனா மரியாள் ஆண்டவரிடத்துல ரொம்ப அன்புள்ளவளாக இருந்தார். அதிகாலையில அதிக இருட்டோட ஒரு பெண் ஒரு கல்லறை தோட்டத்திற்கு பகல்ல போவதற்கே பயப்படுவாள். இரவு நேரத்தில் போகணும்னா எவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பயத்தையும் அடக்கி வைத்து கொண்டு இந்த இயேசு மேலுள்ளதான அன்புல யாரை தேடி போகிறாள்? அவரை தேடி போகிறாள். ஏன் அவள் அவ்வளவு அன்பா இருந்தால்? இந்த மகதலேனா மரியாள் இடத்துல இருந்து ஆண்டவர் எத்தனை பிசாசு? 7 பிசாசுகளை துரத்தி. நம்மகிட்ட எத்தனையோ பிசாசு துரத்தியாச்சு. சிலருக்கு ஒரே நேரத்தில் 7, 10, 15, 20, 50 அது வேற. சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமா, இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று நாளான்னு ஒன்று, சிலருக்கு இன்னைக்கு ஒன்று அடுத்த வருஷத்துல ஒன்று அடுத்த வருஷம். எத்தனையோ பேர் நம்மகிட்ட துரத்தியாச்சு ஆண்டவர். ஆனா யார் மேல அன்பு இல்லை, யார் மேல அன்பு இல்லை? ஆண்டு மேல அன்பு இல்லை. எனவேதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படவும் முடியவில்லை. யாரெல்லாமோ பார்க்கணும் விரும்புகிறோம், நடிகரை பார்க்கணும் விரும்புகிறோம், அரசியல்வாதிகளை பார்க்கணும் விரும்புகிறோம். நடிகர் வந்துட்டா கூட்டம் என்ன செய்ய தாங்காது. அதே நபருக்கு நடிகரை பாருங்க, பார்க்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா அதெல்லாம் விரும்புகிறதுல நமக்கு யாரை பார்க்க விருப்பம் இல்லையே? இயேசுவே, இயேசுவை பார்க்க விருப்பம் இல்லை. இயேசுடைய ராஜ்யத்தை பார்ப்பதற்கும் பரலோகத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எங்க பசங்க செத்தா போயிருக்கோம் பார்க்கறதுக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? நான் ஒரு நேரம் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். சோர்ந்து போய் எனக்கு அழுகையா வருது ரொம்ப. ஏன்னா ஊழியத்துல ரொம்ப அசட்டை பண்ணப்படுறேன். உறவுகள் ஊழியர்கள்லாம் ரொம்ப நம்மளை அசட்டை பண்றாங்க. உடன் ஊழியர்கள் உறவுகள்லாம் ரொம்ப அசட்டை பண்ண எனக்கு தாங்க முடியல, நான் அழுறேன். அப்போ ராத்திரி தூக்கம் வராமல் நீண்ட நேரம் நான் அழுதுட்டு, யாருக்கும் தெரியாது, நீண்ட நேரம் நான் அழுதுட்டு, அட எவ்வளவு கஷ்டப்படுறேனே, எப்படி எப்படி இல்லாமோ ஊழியஞ்சவங்களெல்லாம் எப்படி எப்படி இல்லாமோ ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாங்க, என்னை இப்படி நீங்க வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? எவ்வளவு திறமையை தந்திருக்கிறீங்க. நீங்க விட்டுருந்தா ஒரு வார்த்தை சொல்லி, இல்லை உனக்கு ஊழியம் இல்லை வேலை செய்யணும் விட்டுருந்தா அன்னைக்கு எப்படி எப்படி இல்லாமோ இருந்திருப்பேனே ஆண்டவரே. தெரியாத தொழிலே கிடையாது. என்ன தொழிலை விட்டாலும் செய்யக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் திறமையும் ஞானத்தையும் இயற்கையாகவே தந்திருக்கிறார். இயற்கையாகவே உள்ளதான ஒரு ஞானம். ஏன் ஆண்டவர் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வறுமை, இவ்வளவு சங்கடம், இதுல நிந்த வேற அவமானம் வேற, ஜனங்கள் நம்ம இல்லாமல் இருக்கிறோம் என்பதற்காகவே அசட்டை பண்றாங்க. இவ்வளவு நடந்தபடினாலதான் ஆண்டவர் அவ்வளவு பெரிய வீட்டை அவர் கட்டிட்டு இருந்தார், நான் கட்டலை. நினைச்சே பார்க்க முடியாது. உள்ள போகும்போது நின்று சோத்திரம் போடுறேன், படுத்து சோத்திரம் போடுறேன், ராத்திரி வெளிப்பு வரும்போதெல்லாம் சோத்திரம் போடுறேன். இதற்கு தகுதி இல்லையே ஆண்டவரே, எப்படி இதெல்லாம் நடந்தது? அப்போ பட்டதான நிந்த அவமானம். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினார். மனுஷன் பட்ட பாடுகளுக்கு இந்த பூமியில பலனை கொடுத்துட்டு அவர்களுக்கு அங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லவே. அவர்கள் செய்ததுக்கான கூலி கொடுக்கப்பட்டு விட்டது. உனக்கு முழுமையாக நான் கூலி தரவில்லை.
உனக்கு இங்கேயும் நான் கொஞ்சம் தர்றேன், பரலோகத்தில் உனக்கு ஒரு பெரிய இடத்தை தர்றேன்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்த அதாவது அதை கற்பனை பண்ணி எழுதவே முடியாது. கண்ணாடி கடல்ங்கிறது அங்கே தான் பார்த்துருக்கோம். பைபிளில் சொல்லியிருக்கு கண்ணாடி கடல்னு சொல்லியிருக்கு. நம்ம இங்கெல்லாம் கடலை பார்க்குறோம், இதெல்லாம் கண்ணாடி கடல் இல்லை, தண்ணி தான். தண்ணியில் குளிக்கலாம் செய்கிறேன், ஆனால் அது கண்ணாடி மாதிரி இருக்கு, எங்கே பார்த்தாலும் தங்கமாக இருக்கிறது. அங்கே தூரத்தில் அங்கே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறதான சிங்காசனம் தெரிகிறது. அதற்கு எல்கையே இல்லை. இதுலையும் உனக்கு ஒரு இடம் வேணுமா, இல்லைன்னா பூமியில் உள்ளதான நன்மைகள் மட்டும் உனக்கு போதுமா அப்படின்னு ஆண்டவர் என்னிடத்துல பேசினார். அதற்கு பிறகுதான் நான் என்னுடைய மனசை தேர்த்தி கொண்டு இந்த உலகத்தில் சாப்பிட்டான்னு சாப்பிடான்னு உடுத்தட்டா என்ன கார் இருந்தானே நடந்து போனான்னு இதெல்லாம் நினச்சி தான் எதற்குமே எப்படி இருக்கிறேன், ஆயத்தமாக இருக்கேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் மனுஷன் வாழப்போகிற நாள் குறுகினதான நாட்கள். இன்னும் 10 வருஷம் ஓடுமோ 15 வருஷம் ஓடுமோ, எனக்கு அவ்வளோதான் ஓடுன்னு நினைக்கிறேன். இஸ்ரவேல் வெற்றி பெற்றது, இந்த வாரில் இஸ்ரவேல் வெற்றி பெற்றது. காசாவில் இருக்கிறது அல்-அக்ஸா மசூதி அகற்றப்பட்டு தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்ட உடனே அந்தி கிறிஸ்து வருவான். அதற்கு முன்னாடி யார் வந்திருக்கணும்? அதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வந்திருக்கணும். அவங்க கட்டுவதற்கு அந்த அல்-அக்ஸா மசூதி மட்டும்தான் தடையாக இருக்கிறது. அதற்கு அமெரிக்கா இப்போ ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க. நாம சில வேளை நினைக்கிறோம் இந்த அரசியல்லாம் ஒவ்வொரு நாடுகளையும் ஏன் இப்படிலாம் மாற்றம் வருது, மேலே பிஜேபி ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணதான ஆட்களுக்கு கணக்கு கிடையாது, உபவாசம் இருந்ததான ஆட்களுக்கு கணக்கு கிடையாது. ஏன் ஆண்டவங்க பிஜேபி ஆட்சி மேலே கொண்டு வைத்திருக்கிறார் தெரியுமா? ரகசியம் இருக்கிறது இல்லை, ஆண்டவர் தான் கொண்டு வச்சிருக்கிறார். ஆண்டவர் தான் அந்த ஆட்சி இந்தியாவில் வச்சிருக்கிறார். நமக்காக வைக்கல. உலகத்தில் ஆண்டவர் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய இந்திய அரசாங்கம் முழுக்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் முழுக்க இஸ்ரேலுக்கு விரோதமாக இருக்கிறது. முழுக்க நம்முடைய காங்கிரஸ் நம்ம நாட்டுக்கு ஃபேவர். ஆனால் ஆண்டுடைய சித்தம் இஸ்ரேலுக்கு கடைசி நாட்களில் நாடுகள் சப்போர்ட்டா இருந்து அந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். அதற்காக இங்கு ஒரு ஆட்சி ஆண்டு இப்படி கொண்டு அமைத்து வைத்திருக்கிறார். எனவே அத்தனை பேர் ஜெபித்த ஜெபத்தெல்லாம் ஆண்டு என்ன செய்யல, ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆனா அதற்கு நம்முடைய விருப்பப்படியான ஒரு பதில் ஆண்டு என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. சீக்கிரத்தில் அந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பிறகு தேவனுடைய ஆலயத்தில் அந்தி கிறிஸ்து இருப்பான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது முதலாவது இயேசுனுடைய வருகை, இரண்டாவது அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுகை, அப்புறம் 1000 வருட அரசாட்சி, அதற்கு பிறகு நித்திய நியாய தீர்ப்பு. இதெல்லாம் வரிசையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல நடக்கும். இது மாறாத உண்மை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தான் சொன்னபடியே ஒரு உயிரோடு எழுந்தார் அல்லவா? அந்த இயேசு தான இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொன்னதின்படியே எல்லா காரியம் நடக்கும். அவர் சொன்னதின்படியே உயிரோடு எழுந்தார் அல்லவா? அந்த தெய்வன் சொன்னதான காரியங்கள் கட்டாயம் இந்த பூமியில நடந்தே தீரும். எனவேதான் இன்றைக்கு இருக்கிறதான விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த மணவாட்டி சாணத்திற்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள் என்றால் அவர்களுக்குள்ளாக ஏதோ பூமியில இருக்கிற வரைக்கும் சாப்பிடணும், ஏதோ பூமியில இருக்கிற வரைக்கும் உடுக்கணும், ஏதோ பூமியில இருக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல போவதற்கு ஒரு வாகனம் வேணும், ஏதோ பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம தூங்குவதற்கு ஒரு வீடு வேணும். இதுல தேவன் ஒருவேளை நம்மளை மேன்மையாக எண்ணி இருந்தா 1 கோடி ரூபாய்க்கு வீடு தரலாம், மேன்மையாக வைக்கணும்னு நினைத்திருந்தால் 1 கோடி ரூபாய்க்கு வாகனம் தரலாம். இல்லையா, குறைச்சு தர்றாரா? இருக்கட்டும். ஏனென்றால் ஆண்டவர் குறையற்ற விதமாய் ஒன்றும் இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விடவில்லை. நீங்கள் சில வேளை நினைக்கிறீர்கள் அல்லவா, நான் நல்லது செய்கிறேன் ஆனா எனக்கு நல்லது நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? அந்த நல்லது எங்கே நடக்கும்? உயிர்த்தெழுதலில் உங்களுக்கு பலன் கொடுக்கப்படும். அந்த நம்பிக்கை எதனால் நமக்கு வருகிறது? இயேசு உயிரோடு எழுந்தபடியினால்தான் நமக்கு வருகிறது. எடுத்த வேத பகுதிக்கு வருகிற மரியாளுக்கு ஆண்டவர் அங்கே முதலாவது காட்சி கொடுப்பதற்கான காரணம், அவள் ஆண்டவரை ரொம்ப என்ன செய்தார்? நேசித்தார். இந்த நேசம் யாரை தேட வைக்கிறது? அங்க போயிட்டு அந்த கல்லறை தோட்டத்தில் போயிட்டு அவரை பார்க்கிற வரைக்கும் இவன் வெளியே வரலையே.
அவரை பார்க்கிற வரைக்கும் என்ன செய்யல, வெளியே வரல. எவ்வளவு அன்பு இருந்திருக்கும் பாருங்க. 7 ஆவியை துரத்தி இருந்தார். அந்த 7 ஆவியை துரத்தி இருந்ததான அந்த இயேசுவின் மேல அவ்வளவு அளவு கிடந்த அன்பு. அநேக மரியாதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய மரியாதை உண்டு வேதத்துல. ஆனா இந்த மரியாள் என்ன மரியாளம்? அவ பேர் மரியாள் தான். மக்தலா என்று சொல்லப்பட்டதான இடத்தை அடையாளப்படுத்தி தான் மக்தலேனா மரியாள் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரியாள் இன்றைய வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைய வரைக்கும் மட்டுமல்ல, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே போகும்போதும் அங்கே சொல்லப்படும். இயேசு உயிரோடு எழுந்ததற்கு பிறகு முதலாவது அவரை தரிசித்தது இந்த மகதலேனா மரியாள் தான். இந்த இயேசுவினிடத்திலே போய் அவள் சொல்லுகிறாள், அவரை தோட்டக்காரர் என்று சொல்லி எண்ணி அவரை எங்கேயாவது எடுத்துட்டு போய் வைத்தீரானா நீங்க சொல்லுங்க, நான் போய் எடுத்துக் கொள்ளுகிறேன். அவர் உயிரோடு எழுந்திருவார் என்றதான எண்ணத்துல அவள் போகல. அவளுக்கு அன்பு அடக்க முடியல. இன்னைக்கு அன்பு ரொம்ப இருக்கிறவங்க எல்லாம் எங்க போய் அழுறாங்க? கலரை போய் அழுறாங்கல்ல. சிலருடைய பிரிவு மறக்க முடியாம வர்ற நேரம் போற நேரம் எல்லாம் போய் கல்லறையில போய் இருந்து அவர்களை முன்னோர்களை இல்லைன்னா பிள்ளைகளை காலஞ்சென்றவர்கள் நினைச்சு இருந்து அழுவாங்க. இவன் அங்க போனது இதற்காக, அங்க போய் அவரை பார்த்து அழுவதற்காக தான் அவர் போனான். அங்க போய் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அழுது கொண்டு தான் இருக்கிறான். ஆனா இயேசுவை யாருக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. மகதலேனா மரியாளுக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இது மகிமை அடைந்ததான சரீரம். இந்த மகிமை அடைந்ததான சரீரம் என்ன சாயலிலையும் அது வர முடியும். இந்த இயேசு கிறிஸ்து பழைய சாயல்ல வந்திருந்தா உடனே கண்டுபிடித்திருப்பா. பழைய சாயல்ல வரவில்லை. பேரை சொன்னதற்கு பிறகுதான், மரியாளே என்று சொன்னதற்கு பிறகுதான் இவள் சொல்லுகிறா, ரபுனி போதகரே என்று சொல்லி என்ன செய்யறான்? அதாவது காலை கட்டி பிடிச்ச அளவுக்கு என்ன செய்யறான்? போகிறா. எவ்வளோ ஒரு அன்பு பாருங்க. இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் தான் ஆண்கள் மேல ரொம்ப என்ன உள்ளவங்க. ஆவதம் பண்ணாலே அழிவதும் பண்ணாலே. அங்க ஆதாம் சொல்லி முடிஞ்சது யாரால தான்? ரொம்ப அன்பா கொடுக்குற மாதிரி என்னத்தை கொடுத்தாச்சு? விஷத்தை கொடுத்தாச்சு. என்னத்தை கொடுத்தாச்சு? விஷத்தை கொடுத்தாச்சு. நான் மட்டும் சாப்பிட்டேன்மா, நீயும் சாப்பிட்டு என்னை போல போ. அங்க அழிந்தது மரியாள் அல்ல, சாரி ஏவாள் அல்ல. இங்க நம்முடைய மனுக்குலத்திற்கு மீட்பு வந்தது மரியாள் பெற்றெடுத்த இயேசுவாலே தான் இந்த பூமிக்கு என்ன வந்தது? மீட்பு. முக்கியமான இடங்கள் எல்லாம் இந்த பெண்களுக்கு ஆண்டவர் மேன்மையான ஸ்தானத்தை கொடுத்து விட்டார். வேதமும் கொடுத்து விட்டது. இந்த மகதலேனா மரியாள் ஆண்டவரை முதலாவது சந்தித்தால். நிறைய வசனங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு மறுபடி சொல்லி நிறைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. மார்க்கு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9 10 வாசிங்க. சரி, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 இருந்து 18 வரைக்கும் வாசிருங்க. யோவான் சுவிசேஷம் 20. வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் வெள்ளுடை தெரிந்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டான். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை.
பின்னாக திரும்பி இயேசுன்னு இருக்கிறதை கண்டால் போதும். நீங்கள் வீட்டில் போய் அந்த போதில் வாசி பாருங்க. அடிக்கடி நம்ம சிந்திக்கிறதான காரியம்தான். எனவே நான் இது முடிக்கலாம் என்று சொல்லி வந்து விரும்புகிறேன். இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை பார்க்காமல் இந்த இடத்தை விட்டு நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். வைராக்கியம் நல்ல காரியத்தில் இருந்தால் ஆண்டு நிச்சயமாக அந்த வைராக்கியத்தை நிறைவேற்றுவார். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வைராக்கியமாக இருந்து ஜெபித்து பாருங்க. என் குடும்பத்தை நான் மனம் திரும்பியே கொண்டு வந்து தீருவேன், மனம் திரும்பி நடத்தியே தீருவேன். நீங்க இதற்காக ஜோமணி வந்து பாருங்க, அறிக்கை செய்யுங்க. புஷ்பா அடிக்கடி என்கிட்ட ஒரு வார்த்தை அப்பத்துல இருந்தது, என் காலில் இப்போ வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சொல்றதான வார்த்தை, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் பாஸ்டர், வேற ஒண்ணுமே வேண்டாம். என் மகன் என்ன திரும்பணும், மகளை சொல்லலை, மகளை சொன்னவரோட திரும்பிப்பானா இருக்கும். இவன் சொன்னதெல்லாம் யாரும் சொன்னான், ஆண்டவர் என் மகன் என்ன திரும்பணும், மனம் திரும்பணும். ஆனால் பாதி அளவுக்கு மேலே என்ன திரும்பியாச்சு, மனம் திரும்பியாச்சு. அந்த காரியத்தை ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார், நிறைவேற்றுறார். நம்ம எதற்காக இரவும் பகலும் வந்து பிரயாசப்படுறோம், எதை நினைத்து கொண்டே இருக்கிறோம், எதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறோம், இதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் எதற்காக பிரயாசப்படுறீங்க? நிறைய பேர் படுகிற பிரயாசம் எல்லாம் காற்றுக்காக பிரயாசப்படுறாங்க. அப்பமில்லாததற்காக பணம், திருப்தி செய்யாத பொருளுக்காக தங்கள் பிரயாசம் எல்லாம். பிள்ளைகளுக்காக நீங்க எவ்வளவு பிரயாசப்படுறீங்க, கடனும் கைமாத்தும் வாங்கி எடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க. நல்லதுதான், இல்லைன்னு சொல்லலை, பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும். என்னுடைய கொள்கை என்னன்னா, எல்லா பிள்ளைகளும் நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும், சரிதான். ஆனால் அப்படி பிரயாசப்படுகிறதுனா உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை கத்திரிக்கெடுத்த காரியங்களை வளர்க்க தெரியலையே. ஆவிக்குரிய காது இருந்தா ஆண்டவர் போட சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஆவிக்குரிய கண்கள் இருந்தா ஆண்டவர் உங்களை கொட்டுறது உங்களுக்கு தெரியும், தெரியலையே. அப்பமல்லாதற்காக பணம், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய பிரயாசம் எல்லாவற்றையும். உலகம் எவ்வளவு கொடுமையா போயிட்டு இருக்கு தெரியுமா? அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப கஷ்டம். ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நேற்றம் தானாலும். அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட என் வயசு பக்கத்தில் கொஞ்சம் கம்மி. அவங்க சொல்கிறாங்க, நம்ம காலத்தில் ஒரு மாதிரி போயிட்டு நம்ம பிள்ளைங்கள் காலத்துலலாம் இந்த பூமியில் ஜீவிக்கிறதே ரொம்ப கடுமையாக. அவங்க பணக்காரங்க தான், பணக்காரங்க வசதி உள்ளவங்க, நல்ல பேரான டாக்டர் தான். ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க, பிள்ளைகள் இந்த ஜெனரேஷன்லாம் எப்படி வாழ போகிறாங்களோ, எப்படி ஜீவிக்க போகிறாங்களோ தெரியல. தேவன் இல்லாத வாழ்க்கை உங்கள் பிள்ளைகள் வாழுமானால் அவர்கள் மட்டும் வேதனை இல்லை, அவர்கள் வேதனைப்படுகிறத பார்த்து நீங்கள் காலமெல்லாம் வேதனைப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது. அதற்காக சபை இல்லை, அதற்காக நான் ஜெபம் பண்ணல, அதற்காக நான் ஆலோசனை கொடுக்கல. நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்கிறது அல்லவா, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலோ ஓலியோமர கன்றுகளை போல செழித்து இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே செழித்து இருக்க வேண்டும். யார் தேவனுடைய ஆலயத்திலே செழித்து இருக்கிறாங்களோ அவர்கள் போகிற வருகிற எல்லா இடங்களிலேயும் எப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க? டவுன்ஷிப்பில் உள்ளவங்களாம் நல்ல ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கெல்லாம் ஆலயங்களிலே எப்போதும் ஆட்கள் வந்து போயிட்டு இருப்பாங்க. வாலிபர்கள் நிறைய பேர். அதாவது நம்முடைய ஆத்மநேச சபையை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் வாலிபர்கள் கம்மியாக இருக்காங்க, ஆண்கள் கம்மியாக இருக்காங்க. ஆனால் எல்லா சபைகளிலையும் ஆண்களும் அதில் வாலிபர்கள் தான் அங்கே நிறையா இருப்பாங்க. அவங்க பிரிஸ்காக இயங்குகிறத பார்த்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவர்களெல்லாம் சாதாரண ஆட்கள் சொல்ல முடியாது. பையன் அவ்வளோ பெரிய படிச்சிருப்பாங்க. சமீபத்தில் ஒரு பையன் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு அவ்வளவுதான், பாஸ்டர் வகையை வைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பாஸ்டர் சொல்றதை கேட்டு காலையில் 5 மணிக்கு போய் 5 மணி பிரேயர் யார் தான் நடத்துறா? பிரேயர் நடத்தலாம், நமக்கு சாப்பாடு கிடைக்காது என்பதல்ல. வேலை வந்து கம்பெனி கொடுத்துருக்கு, சம்பளம் வந்து கம்பெனி கொடுக்கு. எத்தனை லட்ச ரூபா சம்பளம்? 1.5 லட்ச ரூபா சம்பளம். அந்த 1.5 லட்ச ரூபா சம்பளத்தில் 25,000 ரூபா சர்ச்சுக்கு வந்து கொடுக்குறான். 25,000 சர்ச்சுக்கு கொடுக்குறான். தசம் பாகத்தை விட
அதிகமாக. தசம்பாக பாஸ்டருக்கு ஒரு பகுதி. அடுத்தால வாரந்தோறும் வந்து சபையில் ஏழைகளுக்குன்னு ஒரு சாப்பாடு அவன் தான் பொறுப்பெடுக்கிறான். மாசத்துல ஒரு நாள் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறான். கிட்டத்தட்ட கணக்கெடுத்து பார்த்தா 25,000 ரூபாய்க்கு மேலே வருது. அவ்வளவு கொடுத்துட்டு இவ்வளவு வந்து குடும்பமும் இருக்க, குடும்பத்தையும் கவனிச்சுட்டு காலையில் 5 மணி பிரேயர் தவறாமல் போய் என்ன செய்யிட்டு இருக்கிறான். அவன் ஆசீர்வதிக்கப்படுவானா? இது ஞாயிற்றுக்கிழமை கூட வருவதற்கு யோசனையாக இருக்குன்னா எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்க? யாருக்காக சொல்றோம்? நாங்கள் யாருக்காக உபதேசம் பண்றோம்? நீங்க உங்க ஆசீர்வாதம் சபையின் ஆசீர்வாதம், சபையின் ஆசீர்வாதம் பாஸ்டருடைய ஆசீர்வாதம். அதுதான் சபை ஆசீர்வதிக்கப்படுறது. பாஸ்டர் நல்லா இருப்பாரு. நீங்க வந்து நாளுக்கு நாள் கீழே போயிட்டு தான் சபை கீழே நீங்க தான் வந்து போகும். சபையை பார்க்கும்போது யாராவது வந்து பார்த்தா சபை வந்து தெரியணும். ஓ, இந்த சபையில எல்லாரும் பணக்காரங்களா இருப்பாங்க போல் இருக்கிறது. சபை பார்த்தாலே தெரிஞ்சிடும் சபையில் இருக்கிறவங்களாம் யாரு. உங்களை பணக்காரங்கன்னு நினைக்கணுமா? உங்களை வர்றவங்க ஏழை நினைக்கணுமா? சொல்லுங்களா? பணக்காரங்க நினச்சி காசு கேட்ட கூட பாஸ்டர் நீங்க வேற. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? பணக்கார சபை சீக்கிரத்தில் என்ன போடணும்? ஃபுல்லா சர்ச்சுக்கு என்ன போடணும்? என்ன போட்டுப்பாங்க பாஸ்டர், எங்களை தொந்தரவு கொடுத்தாங்க. நீங்க என்னத்தை போட்டாங்க, என்னத்தையும் போடுங்க. உங்க சபை நீங்களாச்சு. நாளுக்கு நாள் நம்ம வீடுகளெல்லாம் எப்படி நம்ம வந்து மேன்மையாக வந்து செய்ய நினைக்கிறோம், அதே மாதிரி சபை, திருச்சபை மேன்மையாக ஒரு குடும்பம் இருக்கிறதான ஒரு வீடு எவ்வளவு மகிமையாக இருக்கும் என்றால் தேவனுடைய ஆலயம் எவ்வளவு மகிமையாக இருக்கணும். நம்ம சில இடங்கள்ல இந்த கோபுரம் கட்டுறதை குறித்து நம்ம கொஞ்சம் தப்பா நினைப்போம். வெள்ளைக்காரங்க எதுக்கு தெரியுமா கோபுரம் கட்டினாங்க? அவருக்கு இது இருக்கு. எதுக்கு தெரியுமா கோபுரம் கட்டினாங்க? வெள்ளைக்காரங்க காலத்தில் ஆரம்பிச்ச சபைகள் தான் கோபுரம் கட்டிட்டு இருக்காங்க. அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது, இந்த ஏரியாவில் யார் எதை கட்டினாலும் இந்த கோபுரத்திற்கு மேல உயரம் போய்விடவே கூடாது. ஏன்னா ஆண்டவருக்குரிய ஆலயம், ஆண்டவருக்குரிய ஆலயம் மேல இருக்கணும். எத்தனை மாடி வீடு கட்டணும், அது கீழே தான் இருக்கணும். ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், அவங்க ஊர்ல வந்து வேற ஒரு இந்த கோயில் இருந்திருக்கிறது. அது பழைய காலத்து கோயில். அது ஏற்கனவே உயரமான கோபுரம். ஆனா இவர் எத்தனை அடின்னு இவருக்கு சரியா தெரியாது. ஆனா இவர் டாக்டர் ஆனால் அவர்கிட்ட வர்ற இந்த அன்பர்கள் அப்படி இப்படிமா விசாரிச்சு அறிஞ்சிட்டார். இத்தனை அடின்னு அறிஞ்சிட்டார் அவர். ஏன்னா நேரடியாக போய் கேட்ட சொல்ல மாட்டாங்க. இத்தனை அடி. இவருக்குள்ள ஒரு வைராக்கியம். கட்டாயம் இதை விட ஒரு அடி உயரமா இருக்கணும். நான் போகிறதனோட சபையினுடைய கோபுரம் இதை விட ஒரு அடி கட்டாயம் கூட இருந்தே தீரணும். கோபுரத்துக்கு பெர்மிஷனுக்கு போட்டார். கலெக்டர் தான் பெர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கு ரிஜெக்ட் 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 போராடினார். விட மாட்டேன்னு போராடினார். அதுக்கு குறைச்சல நான் கட்ட மாட்டேன், ஒரு அடியாவது மேல போயே தீரணும். எத்தனையோ அவர் சொன்னார், எத்தனையோ வருஷம் போராடினேன் பாஸ்டர், வாய்ப்பா ஒரு கலெக்டர் தான் பெர்மிஷன் தந்துட்டு கட்டிட்டோம். உடனே கட்டிட்டோம். அவர் ஒருவர் 7 லட்ச ரூபா செலவு நினைக்கிறேன் அந்த கோபுரத்துக்கு மட்டும் சர்ச்சில் 7 லட்ச ரூபா செலவு நினைக்கிறேன். அந்த 7 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த கோபுரத்தை அந்த ஏரியாவில் இருந்த கோயிலோட ஒரு அடி கூட கட்டிட்டார். காலமெல்லாம் அவருக்கு இருந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? அடிக்கடி என் இடத்துல சொல்லுவார், பாஸ்டர் இருக்கிற நம்ம கோயில் கோபுரம் தான் பாஸ்டர் உயரம். நான் இது எதுக்கு சொல்றேன்? நான் தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கும் மகிமையாக இருக்கும். நிறைய பேர் நான் வீரை கட்ட ஆரம்பிக்க சொன்னாங்க, கோயிலை இப்படி போட்டுட்டு ஒரு கோட்டையை கட்டுதான் இருந்தாங்க. வீரை தேவனுடைய ஆலயத்தை இப்படி போட்டுட்டு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம இடிச்சு பெருசாக்கணும், வீடை கட்டுறதுக்கு முன்னாடி இது கட்டணும்னு சொல்லி இதை இடித்து பெருசாக்கணும்னு நினைக்கிறதான வேலையில தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகி போலீஸ் சொன்னாங்க, நீங்கள் பெர்மிஷன் நம்ம கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஜோமிட்டே இருந்த ஆண்டவரே, என் விருப்பத்தான என் வீடு பால் காய்க்கிறதுக்குள்ள கட்டாயம் சர்ச்சு பால் காய்ச்ச தீர்னாண்டவர், அது வரைக்கும் நான் பால் காய்க்க மாட்டேன்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு பெரிய மனக்குறையாகவே இருந்தது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகு அவர் உத்தரவு போட்டார், ஏற்கனவே பட்டா இடத்துல ஒரு கோயில் இருக்கும் என்றால்
பட்டா இடத்துல ஏற்கனவே ஒரு கோயில் இருக்கும் என்றால் அதை இடித்து பெரிதாக்குவதற்கு எங்கேயும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டவுடனே எனவே யார் வந்து கேட்டாலும் பதில் சொல்லிக் கொள்ளலாம் என்று சொல்லினான். நான் என்னுடைய இமேஜில் ஒரு காரியத்தை வச்சிருந்தேன். அதுபடி எவ்வளவு மேன்மையாக செய்யணுமோ அவ்வளோ மேன்மையாக செய்யணும்னு நினச்சி வந்து என்ன செய்தோம். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? மேன்மையாக இருக்கணும். அதில் வருகிறதான நீங்களும் தேவனுடைய ஆலயத்தை தேவன் வாசம் பண்ணுகிறதான இடம் என்று சொல்லி பயத்தோடு பக்தியோடு நீங்கள் பயன்படுத்தணும். இங்கே வந்து இருந்துட்டு படுத்துக்கிட்டு என்ன கதைலாம் பேசக்கூடாது. அடுத்தவங்களுக்கு எடுக்க கதைலாம் உடம்புக்கு சரியில்லையா வந்து படுங்க. வந்து நீங்கள் படுத்தீங்கன்னா உங்களுக்கு சோகமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெஸ்ட் எடுங்க. எந்த கோயிலும் இல்லாதவர் இந்த கோயில் நல்லா அமைப்பாக இருக்குது, நல்ல காத்தோட்டம், ஃபேனே தேவையில்லை. இது சிலருக்கு என்னத்தை தான் குளிர் இருந்தாலும் ஃபேன் போட்டே தீரணும் அப்படி இந்த லேசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு தான் ஃபேன் போடணும். மற்ற மாதிரி இங்கே இருந்தால் நல்ல ஜன்னல் பக்கத்தில் வந்து போட்டிருக்கிறோம், நல்ல காற்றடிங்க. ரொம்ப வெக்கை நாட்களை மட்டும்தான் ஃபேன் பயன்படுத்த வேண்டியது இருக்கும். இங்கே எதை பயன்படுத்தினாலும் ஒரு யூனிட்டுக்கு 13 ரூபாய். மொத்தத்தில் 10 மணி நேரம் நீங்கள் வந்து ஒரு ஃபேனை பயன்படுத்தினா மொத்தத்தில் அதுக்கு 13 ப்ளஸ் டேக்ஸு கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கிட்ட வந்துடும். 10 மணி நேரம் பயன்படுத்தினா 50 ரூபாய்க்கிட்ட வந்துடும். ஆனால் இது உங்களுக்கு அனைவருக்கு வந்து என்ன செய்ய தெரியாது. இந்த சபை இப்படி ஜனல்லாம் போட்டு கிளீனாக வந்து கேட்டி நல்லா ஆண்டு உங்களுக்கு தந்திருக்கிறார். வாங்க ஜோமுங்க, தேவ பக்தியாக அந்த இடத்தை பயன்படுத்துங்க. அப்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. உயிர் தெழுந்ததான இயேசு இன்றைக்கும் நமக்காகவே இந்த பூமியில் இருக்கிறார் என்றதான நன்றியடைய இருதயத்தோடு ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய உயிர்த்தோடைய வல்லமையினால் கத்தத்தோடு நம்ம நிரப்பி வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு சொல்லி எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஒரு நிமிஷம் நான் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே எனக்காக உயிரோடு எழுந்து இன்றைக்கும் எனக்காகவே ஜீவிக்கிறீங்க. அவருக்கு ஏதும் தேவை என்பதற்காக இந்த பூமியில் அவர் இல்லை. அவர் உயிரோடு நம்மிடத்துல எதையுமே கேட்கல. எனக்கு அதைத்தான் இதைத்தான், எனக்கு பசியா இருக்கு, எனக்கு தாகமா இருக்கு, எதுவுமே நம்ம இடத்துல கேட்கல. அவர் சொல்றார் உனக்கு தேவைன்னா நான் தரேன்னு சொல்றேன். நம்ம தெய்வம் சொல்றதான காரியம் அதுதான். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் உங்களுக்காகவே இந்த பூமியில இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா கேளுங்க. உங்களுக்கு சரீர சுகம் வேண்டுமா கேளுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை மாற வேண்டுமா கேளுங்க. வேலை வேண்டுமா கேளுங்க. ஞானம் வேண்டுமா கேளுங்க. இதற்காகவே நான் பூமியில் இருக்கிறேன் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்றவர். அவர் இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்றவர். இன்றைக்கு மட்டுமல்ல, அவர் எந்தெந்தைக்கோ சதா காலங்களிலோ அவர் உன்னுடனே கூட இருக்கும்படியாகத்தான் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்கும்படியாகத்தான் ஆண்டவனை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு அதிசயங்களை செய்யும்படியாகத்தான் ஆண்டவனை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசுவுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்து. நீ ஏனதான இருக்க வேண்டியதான நாட்கள் அல்ல. நீ ஆண்டவருடைய நாமத்தை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்த வேண்டும். உயிரோடு இருக்கிறதான தேவன் உன்னை எத்தனை அற்புதங்களின் வழியாக எத்தனை அதிசயங்களின் வழியாக வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ பயப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். உன்னுடைய பொருளாதாரங்களை குறித்து நீ சங்கடப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய குறைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். அதற்காகவே உன்னோடு கூட இருக்கிறார். இம்மட்டம் நடத்தின இம்மானுவேலனாகிய ஆண்டவர் இயேசு இன்னொன்னு நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே உயிரோடு
வந்திருக்கிறோம் ஆண்டவர். நிகரே இல்லாத தேவன் நீர் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் ஒன்றுக்கும் பயப்பட அவசியம் இல்லை, நாங்கள் கலங்க அவசியம் இல்லை ஆண்டவரே. கர்த்தர் எங்களோட எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் வாய்க்க செய்கிறபடியால் நாங்கள் சோத்திருக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்து ஆண்டவரே. நீங்கள் உயிர்த்தெழாவிட்டால் கர்த்தாவே உம்முடைய பிரசங்கம் எல்லாம் விருதாவானது ஆண்டவரே. உம்மை தேடுவதெல்லாம் விருதாவாக போய்விடும். நீங்கள் உயிரோடு இருக்கிறபடினா நம்முடைய நாமத்தை நிமித்தம் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களுக்கு நிறைவான பலனை எங்களுக்கு நீங்கள் தருகிறீர். நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஆத்துமாவில் சர்வத்திலும் கர்த்தருடைய நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருகட்டும் ஆண்டவரே. உயிரோடு இருக்கிறதாம் தெய்வம் இவர்களை விட்டு விலகாதபடி எப்போது என்னைக்கும் இவள் எங்கே சென்றாலும் இவர்களோட நீங்கள் செல்லுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் செய்கிறதான எல்லா காரியங்களும் கர்த்தர் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. பிரயாணத்திலே கர்த்தர் கூட இருப்பீராக. செய்கிற வேலையிலே கர்த்தர் கூட இருப்பீராக. என்ன நம்முடைய பிள்ளைகள் செய்தாலும் உயிரோடு இருக்கிற தெய்வம் இவர்களோடு கூட இருந்து மகிமை மகத்துவமான காரியங்களை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் உதவிகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய பஞ்சை கிரியைகளுக்கு எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பை தாருங்க ஆண்டவரே. வருகை தாமதிக்காமல் மீனமாக ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. வருகை இருக்கும் ஆன்மை எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் தாமே வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பரமண்டல ஜெபம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக,